ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் வச்சு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் நக்கெட்ஸ் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அது செய்கிறதுக்கு இந்தளவு சிக்கன் வந்து போன் இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். எலும்புகள் எதுவும் இருக்கக்கூடாதுங்க. அடுத்ததாக ஒரு 4 ப்ரெட்டு வந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து துகள்களாக பண்ணி எடுத்துக்கோங்க. பல்ஸ் மூடில் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரஸ்க்கு கூட அடிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து ரஸ்க்கு தான் இன்றைக்கி அடிச்சு எடுத்துருக்கேன். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த சிக்கன் வந்து இதில் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். ரொம்ப வந்து ஃபைனாக அரைக்க தேவையில்லை, லைட்டாக அரைச்சனா போதும். கூட வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாங்க. கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப வந்து ஃபைனாக அரைக்கக்கூடாது. இதிலே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கீழே வந்து வரமாவு சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கல அந்த சிக்கன் வந்து இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா கையால் தட்டிக்கோங்க. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க எல்லா சிக்கனும் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் அந்த மசாலா எல்லாம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்த்து செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதனால் வந்து நான் மசாலா எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இப்போ கை வச்சு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒரு தடவை. அதுக்கப்புறமா இது ஃபுல்லாக வந்து கையால் நல்லா தட்டிக்கோங்க. எந்த அளவு தட்ட முடியுமோ அந்தளவு தட்டிக்கலாம். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கட்டை வச்சுட்டு உருட்டிக்கலாங்க. நம்ம ரொம்ப வந்து தின்னாக உருட்டக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தான் உருட்டணும். பாருங்கள், கை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து திரட்டி எடுத்துக்கலாம். இந்தளவு செஞ்சதுக்கப்புறமா இதை வந்து ஸ்கொயர் ஷேப் கொண்டு வர போகிறோம். இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு ஸ்கொயர் ஷேப் கொண்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கட் பண்ணி கூட ஸ்கொயர் ஷேப் எடுத்துக்கலாம். நான் வந்து வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி வந்து ஸ்கொயர் ஷேப் கொண்டு வந்துடுறேன். கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி சரி பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து சரியாக இருக்கும். பாருங்கள், கத்தி வச்சுட்டு எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்க மாதிரி செஞ்சிடலாம். அதுக்கப்புறமா இதை நம்ம வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். எல்லா சைடும் ஒரே மாதிரி இருந்தால் தான் வந்து பொரிக்கும் போது சரியாக இருக்கும். அவ்வளோதான், நான் எடுத்து வச்சுருக்க இது எல்லாமே வந்து சரியாக பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து கட் பண்ணிடலாங்க. பாருங்கள், உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கொயராக தான் கட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கொயராக கட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ஸ்கொயராக பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். லைட்டாக கத்தி வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் இன்றைக்கி 9 பீஸாக கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே கீழே கொஞ்சமாக வரமாவு சேர்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், எடுத்து காட்டுறேன். எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. கீழே மாவு சேர்த்ததால எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. அவ்வளோதான், இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கத்தி வச்சுட்டு சரி பண்ணிக்கோங்க. சரியாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கொண்டு வந்துடுங்க. இது எல்லாமே இப்போ தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கோட் பண்ணி பொரிக்க வேண்டியது தான். இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எல்லா பீஸும் பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்ததாக வந்து எப்படி கோட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ கோட் பண்ணுறதுக்கு ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன் ஒரு பவுலில். அடுத்ததாக தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ காரம் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம அதில் காரம் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இந்த முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் ஒரு ஃபோர்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இது ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் டிப் பண்ணி நம்ம கோட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ வந்து முட்டை வந்து பீட் பண்ணி ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு கப்பில் வந்து பாருங்கள் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து
இது வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் ரஸ்க்கை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா ஃபைனாக வந்து துகள்களாக வர மாதிரி இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ப்ரெட் இருந்ததுன்னா அது லைட்டாக வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாமே இந்த மாதிரி முட்டையில் வந்து டிப் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து போட்டு புரட்டி எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் ரஸ்க் இருந்து தான் ஈஸியாகவே இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ரெடிமேடாகவும் விற்கும், அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நான் கோட் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா பீஸையும் இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாங்க. ஷேப் மாறுற மாதிரி தெரிஞ்சதுன்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ சரியாக இருக்குது. எல்லா ஓரங்களும் படுற மாதிரி இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் தேவைப்பட்டால் 2 கோட்டிங் கூட பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை வந்து எக்கில் நனைச்சிட்டு மறுபடியும் வந்து கோட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இன்னும் கிறிஸ்பியாக நல்லாவே இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக கோட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க எல்லாமே கோட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு பொரிச்சிட வேண்டியது தான். இப்போ வந்து ஆயில் ஹீட்டாக இருக்குது. அடுத்ததாக இதில் சேர்த்துட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு பொரிச்சிட போகிறேன். ஒரே டைமில் எல்லாமே சேர்க்காதீங்க, அப்போ வந்து க்ரன்ச்சியாக இருக்காது. பாருங்கள், 3 மட்டும் தான் சேர்க்குறேன் ஃபஸ்ட் டைமில். இப்போ மீதி இருக்க எல்லாமே 2வது டைம் பொரிச்சிடுறேங்க. அவ்வளோதான், இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்பவே சூப்பரான சிக்கன் நகெட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லி என் கூட கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.